அன்பார்ந்த மாணவர்களே, முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரியல் வினாக்கள் பயாலஜியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி பிசி எக்ஸாம் அப்போது பார்த்தீங்கன்னா பயாலஜியில் எவ்வளோ கொஷின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லிருந்து 6 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம பயாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம கண்டிப்பாக படித்து ஆகணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்ஐலையும் பார்த்தீங்கன்னா பயாலஜியோட வெயிட்டேஜ்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம பயாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்போம். இதில் ரொம்ப முக்கியமான வினாக்களை மட்டும் நம்ம அந்த பிசி அல்டிமேட்டில் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். சரி, வாங்க சார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நுண்ணுயிரிகள் டேஸ் ஆல் அளவிடப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நுண்ணுயிரிகள் டேஸ் ஆல் அளவிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் பாருங்கள். சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், டி பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நுண்ணுயிரிகள் அப்படின்னு பார்த்தாவே நம்ம என்ன சொல்லலாம்? பாக்டீரியா, வைரஸு, பூஞ்சை, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நுண்ணுயிரிகள் சொல்லுவாங்க. நுண்ணுயிரிகள் நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? நான் பார்க்க முடியாது. சரிங்களா? இப்போ பார்க்கலாம், இந்த அளவுகளில் பார்க்கலாம். சென்டிமீட்டர் அடுத்து மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வகுப்புகளில் பயன்படுத்தக்கூடிய 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் நம்ம ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டருடைய அளவுகள் நம்ம கண்ணாலே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மீட்டரை கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் நுண்ணுயிரிகளை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போது இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவாக இருக்கக்கூடிய மைக்ரோமீட்டரில் தான் இதை அளக்க முடியும். சரிங்களா? அப்போ மைக்ரோமீட்டர் அப்படின்னா என்ன அளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மைக்ரோமீட்டர் அப்போ நுண்ணுயிரிகள் டேஸ் அளவு அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர் என்றுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோமீட்டர் என்பது 10⁻⁻6 மீட்டர். சரிங்களா? அப்போது 10⁻⁻6 அப்படின்னு நம்மளை கண்ணால் பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போது நுண்ணுயிரிகள் எதனால் அளக்க முடியும்? மைக்ரோமீட்டரில் தான் அளக்க முடியும். அது சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻2 மீட்டர். சரிங்களா? மில்லிமீட்டர் அப்படின்னா 10⁻⁻3 மீட்டர். சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் சேர்ந்ததுன்னது ஒரு மீட்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போது 1000 மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போன விஷயம். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மைக்ரோமீட்டரை வச்சு நம்ம வேற என்ன விஷயம் கற்றுக்கலாம்? அதான் முக்கியமான இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மைக்ரோமீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் அப்படின்னாவே நான் கூட்டு நுண்ணோக்கியால் தான் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டேன். அப்போது கூட்டு நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தா ராபர்ட் ஹுக் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சார். அப்போ கூட்டு நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் ஹுக். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா 1665 இந்த மைக்ரோ அதை வச்சு சொல்லலாம். மைக்ரோகிராஃபியா என்ற நூலை எழுதி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லை பற்றி விளக்கம் கொடுத்துட்டு போய். அப்போ செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹுக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்குறது யாரு? ராபர்ட் ஹுக்கு. சரிங்களா? அப்போது இந்த டேட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டரை வச்சு நம்ம மைக்ரோகிராஃபியான்னு நூலை எழுதியவர் யார்? ராபர்ட் ஹுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த ஆப்ஷனில் வேற என்ன ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரை வச்சு ஒரு விஷயம் சொல்லலாம். மில்லிமீட்டரில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்புக்கோழி முட்டையினுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா 170 மில்லிமீட்டர். அப்போது நெருப்புக்கோழின் முட்டையினுடைய இதுவை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். சரிங்களா? அப்போது நுண்ணுயிரிகளை தான் நம்ம பார்க்க முடியாது. அப்போ கூட்டு நுண்ணோக்கி மூலமாக பார்க்கலாம். அப்போது நுண்ணுயிரிகள் டேஸ் அளவால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டரால் அளவிட. ஆன்சர் சி. சரிங்க சார். நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா? உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளினுடைய பண்புகளை பெற்றவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது அது உயிருள்ள பண்பு, உயிரற்ற பண்பு, 2 பண்புகளுமே அது பெற்றிருக்கணுமா? சரிங்களா? இப்போ புரோட்டோசோவா, வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் புரோட்டோசோவா, பாக்டீரியா, பூஞ்சை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் உள்ளது. சரிங்களா? அப்போ இந்த வைரஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உயிரற்ற பண்புகளையும் உயிருள்ள பண்புகள் 2த்தையுமே கொண்டிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரீசனாக நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் அந்த கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னது? பி. சரி, ஓகே. ஏன் வைரஸ் உயிருள்ள உயிரற்ற 2 பண்புகளையுமே கொண்டுள்ளது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வைரஸினுடைய உயிருள்ள பண்புகள். உயிருள்ள பண்புகள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உயிருள்ள பண்புகள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெப்பம், வேதிப்பொருட்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கதிரியக்கம்.
இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் வினை புரியக்கூடியது. பதில் வினை வந்து பார்த்தீங்கன்னா புரியக்கூடியது. அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓம்புயிரிகளின் உடலில் பெருக்கம் அடையக்கூடியது. பெருக்கம் அடையக்கூடியது. சரிங்களா? அடுத்து மூணாவது விஷயம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் மாற்றம் அடையக்கூடியது. எளிதில் மாற்றம் அடையக்கூடியது. சரிங்களா? அப்போ வந்து பார்க்கலாம். இப்போ உயிருள்ள பண்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம், வேதிப்பொருள், கதிரியாக்கம், இது எல்லாத்தையுமே பதில் வினை புரியக்கூடியது. ஓம்புயிரி உடலில் வந்து பெருக்கம் அடையக்கூடியது, அடுத்த சந்ததியை வந்து உருவாக்கக்கூடியது. அப்போ வைரஸ் நம்ம உடலில் புகுந்துச்சுன்னா வைரஸுடைய எண்ணிக்கை என்பது பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொண்டே போகும். அதான் பார்த்தீங்கன்னா பெருக்கம் சொல்றாங்க. எளிதில் மாற்றம் அடையக்கூடியது. சரிங்களா? அது உயிருள்ள பண்புகள். சரி, வைரஸினுடைய உயிரற்ற பண்புகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். உயிரற்ற பண்புகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது தன்னிச்சையான சூழ்நிலையில் செயலற்ற நிலையில் இருக்கும். தன்னிச்சையான சூழ்நிலையில் செயலற்ற நிலையில் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது படிகமா நீண்ட காலமா இருக்குமா? படிகமாக நீண்ட நேரம் இருக்கும், இல்லை நீண்ட காலம் அது வந்து இருக்கக்கூடியது. அடுத்து வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துக்கான செல் சுவர், செல் நுண்ணுறுப்புகள், சைட்டோபிளாசம், இது எதுவுமே அதில் வந்து கிடையாது. செல் சுவர், செல் நுண்ணுறுப்புகள், சைட்டோபிளாசம், இது எதுவுமே இது கிடையாது. சரிங்களா? அப்போ உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டது வைரஸ்ன்றது ப்ரூவ் ஆகுதா? சரி, ஓகேங்க சார். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடை வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அதனால் அந்த எந்த நுண்ணுயிரி ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். காசு நோய் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் என்னது? காசு நோய், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு நோய் என்பது காற்றின் மூலமாகவே பரவக்கூடிய ஒரு நோய். வந்து என்னது? காற்றின் மூலமாகவே பரவக்கூடிய ஒரு நோய். அதனால குழந்தைகள் வந்து பிறந்த உடனே முதல்ல போடக்கூடிய தடுப்பூசி எதுனா பிசிஜி தடுப்பூசி. காச நோய்க்கு எதிராக போடக்கூடிய தடுப்பூசி எது? குழந்தைகள் பிறந்த உடனே போடக்கூடிய முதல் தடுப்பூசி பிசிஜி தடுப்பூசி. அது காச நோயை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக போடுறாங்க. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சாதாரண சளி. இந்த சாதாரண சளி வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா அது வைரஸ். இப்போ காச நோய் என்பது பாக்டீரியா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்னது? பாக்டீரியா. சாதாரண சளி என்பது என்னன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது. சரிங்களா? சாதாரண சளி வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ். அடுத்து வந்து ரேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறிநாய் கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்டோவிரிடி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ். அடுத்து அமீபிக் சீதபேதி வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஏற்படும்? எண்டமீபா ஹிஸ்டாலைட்டிகா அதனால ஏற்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டோசோவா. இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து மலேரியா என்பது பிளாஸ்மோடியத்தால் ஏற்படக்கூடியது. சரிங்களா? பிளாஸ்மோடியத்தால் ஏற்படக்கூடியது. அப்போ 5. அப்போ பிளாஸ்மோடியம் என்பது ஒரு புரோட்டோசோவா தான். இதுவும் வந்து புரோட்டோசோவா. சரிங்களா? ஓகே சார். இதில் வந்து பார்த்துக்கலாம். அப்போ காச நோய் என்பது பாக்டீரியா, சாதாரண சளி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா, ரேபிஸ் என்பது ரேப்டோவிரிடி, இதுவும் வந்து வைரஸ் தான். அப்போ இதுவும் வைரஸ். இன்ஃப்ளூயன்சா என்றதும் வைரஸ். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தா நிறைய படிப்பீங்க. கடைசியில் பார்த்தோன்னா காச நோய் ஏற்படுத்தக்கூடியது வைரஸா பாக்டீரியாவான்னு கேட்டு போயிடுவாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க. காச நோய் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே சார். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது? 5. அப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன். இதுக்கான ஆன்சர் என்னது? ஏ ஆப்ஷன். சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்னா நான் நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் அதுக்கான ஆன்சர் நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரோகேரியாட்டிக் என்பது ஒரு செல்லால் ஆனது.
ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் உயிரி. சரிங்களா? அடுத்து இது வந்து தெளிவற்ற உட்கருவை கொண்டிருக்கும். தெளிவற்ற உட்கரு கொண்டு இருந்துச்சுனாவே என்ன சொல்லுவாங்க, அது ப்ரோகாரியோட்டிக் செல்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு செல் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல் வந்து அதுக்கு தேவையான எல்லா வேலைகளும் ஒரே செல்லில் நடக்கும். சரிங்களா? அப்போ செரிமானம், இடப்பெயர்வு, சரிங்களா, சுவாசித்தல், இது எல்லாமே எதில் நடக்கும்? ஒரே ஒரு செல் நடக்கும். அப்போ அதனால தான் சொல்றாங்க இதைய ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? அமீபா, பாரமீசியம், கிளாமிடோமோனஸ், இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இதில் கொடுத்த ஆப்ஷன்ல வந்து எது ப்ரோகாரியோட்டிக் தான் கேட்குறாங்க. பார்க்கலாம். வைரஸ், ஆல்கா, பூஞ்சை, பாக்டீரியா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆல்கா என்பது ஒரு செல் பல செல்லாலும் ஆனது. பூஞ்சை என்பது ஒரு செல் பல செல்லும் ஆனது. வைரஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஆன்சர் என்னது? டி. சரி, ஓகே. பாக்டீரியாவை பற்றி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே முதலில் தோன்றிய உயிரினம் எது? உலகத்தில் முதலில் தோன்றிய உயிரினம் உலகத்தில் முதலில் தோன்றிய உயிரினம் எதுனா அந்த பாக்டீரியா. சரி, ஓகே. பாக்டீரியாவுடைய அளவு என்ன நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பாக்டீரியாவுடைய அளவு என்பது 0.1 0.1 மைக்ரோமீட்டர்லேருந்து, சரிங்களா, அதிலிருந்து 0.5 மைக்ரோமீட்டர். இல்லை, அப்போ இந்த நுண்ணோக்கிய மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த பாக்டீரியாவை வந்து வகைப்பாட்டில் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இது வந்து மொனிரா உலகத்தில் வச்சிருக்காங்க. வகைப்பாட்டில் எங்கே வச்சிருக்காங்க? மொனிரா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வகைப்பாட்டில் இதை வச்சிருக்காங்க. சரிங்களா? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே சார். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். பாக்டீரியாவினுடைய வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு கேட்கிறார். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் வந்து ஆன்சர். 4 வடிவங்கள். இந்த 4 வடிவத்தில் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல் வடிவம் என்பது என்னது? கோல் வடிவம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுருள் வடிவம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோள வடிவம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமா வடிவம். சரிங்களா? இப்போ கோல் வடிவத்தை எடுத்துக்காட்டுனா சொல்லுவான் பேசில்லை பாக்டீரியா. சுருள் வடிவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரில்லா. ஓகேங்களா? அடுத்து கோள வடிவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காக்கை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமா வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ. சரிங்களா? அப்போ பாக்டீரியாவின் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிக்கிறாங்க. சில ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசை இழைகள் வைத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அது 5 வகைகள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனை கசையிழை பாக்டீரியா, ஒற்றை முனை கசையிழை பாக்டீரியா, இருமுனை கட்டையிழை பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்று கசைகள் அற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையை என்ன பண்ணுவாங்க, கசைகளை வச்சு வகைப்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா? வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் டேஷ் மடங்கு சிறியவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மடங்கு சிறியவை. ஆன்சர் சி. சரி, ஓகேங்களா? அப்போ வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் ரொம்ப சின்னதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, ஓகே. இல்லை வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸினுடைய எளிய துகள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வைரஸ் என்ற சொல்லை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில வைரஸ் அப்படின்னா அங்கிருந்தா கொண்டு வந்தாங்க. இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷம். ஓகேங்களா? சரி, ஓகே சார். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. வைரஸை பற்றிய படிப்புக்கு என்ன பேரு? வைராலஜி. அதனுடைய படிப்பு, வைரஸ் பற்றிய படிப்புக்கு என்ன பேரு? வைராலஜின்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வைராலஜி. சரி, ஓகே சார். நம்ம அடுத்த கொஸ்டின் போவோமா? கொஸ்டின் வந்து கீழ்கண்டவற்றுள் வைரஸ்களில் காணப்படாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வைரஸ் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற 2 பண்புகளையுமே கொண்டுள்ளது நம்ம பார்த்தோம். அப்போ உயிரற்ற பண்புகளை நம்ம பார்த்தோம் ஒரு டேட்டா. இது வந்து செல் சுவர், செல் நுண்ணுறுப்புகள்,
சைட்டோபிளாசம், இது எதுவுமே அதில் இருக்காது நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காணப்படாது எதுன்னு கேட்குறாங்க. இது அனைத்துமே இதில் வந்து பார்த்தோன்னா காணப்படாது அப்படின்னு நம்ம ஆன்சர் வந்து டி. சரிங்களா? அப்போ வைரஸ் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளது. உயிரற்ற பண்புகளை நம்ம பார்த்த விஷயம் என்னது? செல் சுவர், செல் நுண்ணுறுப்புகள், சைட்டோபிளாசம், இது எல்லாமே வந்து வைரஸ்ல இருக்காது. அதனால தான் உயிரற்ற பண்பை இது கொண்டுள்ளது. சரிங்களா? ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தப்பட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு முனையில் ஒரு கசையை மட்டும் காணப்படும் பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஏற்கனவே நம்ம சொன்னோம் கசை இழைகளை வைத்து பாக்டீரியாவை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 5 வகையா பிரிக்கிறாங்க நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு முனையில் ஒரு கசையை மட்டும் கொண்ட பாக்டீரியா எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, விப்ரியோ கால்ரே. சரிங்களா? இந்த சுடோமோனஸ் அண்ட் ரோடோஸ்பைரில்லம் ரூபம் அண்ட் எக்கோலை இதெல்லாம் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? சுடோமோனஸ் என்பது ஒற்றை முனை கசையை பாக்டீரியா. சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடோஸ்பைரில்லம் ரூபம் என்பது இருமுனை கற்றை கசையை பாக்டீரியா. சரிங்களா? எக்கோலை, இந்த எக்கோலை என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்று கசையை கொண்ட பாக்டீரியா. சரிங்களா? ஓகேங்களா? எப்படின்னா கொஸ்டின் கேட்டது வந்து ஒரு முனையில் ஒரு கசையை மட்டும் காணப்படும் பாக்டீரியா இது விப்ரியோ கால்ரே. சரிங்களா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எலும்பு முறிப்பு காய்ச்சல் என்று அழைக்கப்படும் நோய் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, டெங்கு காய்ச்சல். சரிங்களா? சரி, ஓகே சார். இந்த டெங்கு காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொசுவால் ஏற்படுது அப்படின்ற எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா? ஏடிஸ் எஜிப்டி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா சிக்கன் குனியாவும் அதே தான், ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசுவால் தான் ஏற்படும். சரிங்களா? அந்த சிக்கன் குனியா வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசுக்கு தான் வந்து இந்த சிக்கன் குனியா ஏற்படும். சரிங்களா? டெங்கு காய்ச்சல் அண்டு சிக்கன் குனியா ரெண்டுமே ஒரே கொசு தான், ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இந்த மலேரியா வந்து ஒரு கொசு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பென் அனாப்ளஸ் கொசுவால இது வந்து ஏற்படுகிறது மலேரியா என்பது. சரிங்களா? பன்றி காய்ச்சல் எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி மூலமாக பரவும், காற்றின் மூலமாக கூட இது பரவும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வகை வைரஸ். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா H1N1. சரிங்களா? மறக்கக்கூடாது. அப்போ பன்றி காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது? H1N1 என்ற இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படுகிறது நம்ம மறக்கக்கூடாது. இப்போ இது எல்லாமே வந்து பாருங்க பென் அனாப்ளஸ் கொசு, ஏடிஸ் எஜிப்டி கொசு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தியின் மூலமாக பரவுது. சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அப்போ எலும்பு முறிப்பு காய்ச்சல் என்று அழைக்கப்படுவது எது? இந்த டெங்கு காய்ச்சல் என்றதை நம்ம வரக்கூடாது. சரிங்களா? நம்ம அடுத்த விஷயம் போகுமா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, சில நோய்கள் கொடுத்துருக்காங்க, அதை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரைசோபியத்தை நிலைப்படுத்தும் பாக்டீரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை கொஸ்டின் பாருங்க, நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா எது? ரைசோபியம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைசோபியம் என்ன பண்ணும்? நைட்ரஜனை நிலைநிறுத்துமா. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை செடியில் இருக்கக்கூடிய வேர் முண்டுகளில் இது இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து காசநோய் வந்து எதனால் ஏற்படும் நம்ம பார்த்தோம்? மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அது வந்து பாக்டீரியாவால் ஏற்படுது. அப்போ காசநோய் என்பது பாக்டீரியாவால் ஏற்படுது, நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த குரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த குருனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கான ஆன்சரை நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த குருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குரு. சரிங்களா? குருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நோய் பேர் குவிட்டிஸ் பெல்ட் ஜாக்கப், குவிட்டிஸ் பெல்ட். சரிங்களா? பெல்ட் ஜாக்கப் என்ற நோய் தான் சொல்லுவாங்க குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு என்ற நோய் எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியான்களால் ஏற்படும். சரிங்களா? பிரியான்கள் ஏற்படும்.
அப்போ பிரியான்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்களுடைய வைரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வைரஸ் தான். ஒரு புரதங்களை மட்டும் கொண்ட வைரஸ் எதுன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள். எது? ஒரு புரதத்தை மட்டும் கொண்ட வைரஸ் துகள்கள் என்ன சொல்லுவாங்க? பிரியான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து குரு என்ற நோயை உருவாக்குறது பிரியான். அப்போ அந்த குரு என்பது குயிஸ்ட் பெல்ட் ஜேக்கப் என்றதை நம்ம வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து மனித குடல். சரி, மனித குடல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாக்டீரியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலை அசிட்டோபிளஸ் என்று தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் மனித குடல்லாம் சொல்லலாம். ஓகே, சரி. இந்த லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிளஸ் வந்து நம்ம மனித குடல்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு உதவும். அது மட்டும் இல்லாம நம்ம உடவுல இருக்கக்கூடிய பாக்டீரியா நுண்ணுயிரிகளை வந்து எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு பாக்டீரியா அது. சரிங்களா? லாக்டோபேசிலை அசிட்டோபிளஸ் இதுவும் பாக்டீரியா தான், அது நுண்ணுயிரிகளை எதிர்த்து செயல்படும். சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்து எட்வர்ட் ஜெனர் கொடுத்துருக்காங்க. இது யாரு? தடுப்பூசி. நம்ம ஈஸியா போட்டலாம். சரிங்களா? தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சது யாரு? எட்வர்ட் ஜெனர். எட்வர்ட் ஜெனர் வந்து எந்த நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சாரு தான் கேட்பாங்க. பெரியம்மை. முதல்ல பெரியம்மை என்ற நோய்க்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்ச யாரு? இந்த எட்வர்ட் ஜெனர் தான் கண்டுபிடிச்சார். சரிங்களா? சரி, ஓகே சார். ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 4 2 3 1 அதுதான் ஆன்சர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் அதுக்கான ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஏ. ஓகேங்களா? சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுபவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீர்ப்புற்கள் என்று அழைக்கப்படுபவை எதுன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. ஏரி மற்றும் குளங்கள் மீது எது காணப்படும்? ஆல்காக்கள் தான் காணப்படும். ஏரி நீர்ப்புற்கள் என்று அழைக்கப்படுவது ஆல்காக்கள். சரிங்களா? பி ஆன்சர். சரிங்களா? ஏரி மற்றும் குளங்கள் மீது ஏரி மற்றும் குளத்தின் மீது வந்து பார்த்தோன்னா பச்சை பசையில் காணப்படுகிறது இந்த ஆல்காக்கள்லாம் காணப்படுது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஆல்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன வேலைகளை பார்க்குதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அசோலா என்ற ஆல்கா இது வந்து பார்த்தீங்கன்னா அது பிஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜிஏ. சரிங்களா? பிஜிஏ அப்படின்னா என்னது? ப்ளூ கிரீன் ஆல்கா. சரிங்களா? இதனால் சொல்லுவாங்கன்னா மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை. சரி, ஓகே. ஆல்காக்கள் ஏன் வந்து நீர்ப்புற்கள் அப்படின்னு சொன்னா நீர்ப்புற்கள் எப்படி இருக்கும்? பச்சையா இருக்கும். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? பச்சையம் இருக்கும். பச்சையம் இருந்தால் என்ன பண்ணும்? ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தானே தயாரித்து கொள்ளும். அப்போ இது என்ன பண்றாங்கன்னா அந்த ஒளிச்சேர்க்கை மூலமா பெறக்கூடிய ஆற்றலை வைத்து நைட்ரஜனை வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் என்ன பண்ணுது? இது நிலை நிறுத்துதான். அதனால தான் என்ன சொல்றாங்க? அந்த அசோலா ஆல்காவை என்ன சொல்றாங்க? அசோலா பாசி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெப்டோமைசின் எனும் எதிர் உயிர்கொல்லி எந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? முதல்ல எதிர் உயிர்கொல்லி அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது ஒன்றும் இல்லை. பாக்டீரியா என்பது தீங்கு தரக்கூடியதா இருந்தால் கூட அந்த பாக்டீரியாவில் இருந்து சரிங்களா எடுத்து நம்ம ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து ரெடி பண்ணுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்க? எதிர் உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெப்டோமைசின் எனும் உயிர்கொல்லி வந்து பார்த்தோன்னா எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளேக்குக்கு தான் பயன்படும். சி ஆன்சர். பட் இது எந்த பாக்டீரியாவிலிருந்து எடுத்தாங்கன்றதான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. பாக்டீரியா இது வந்து எந்த பாக்டீரியாவிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கு பாருங்க ஆன்சரு. ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ். சரிங்களா? இந்த கிரீசியஸ்ல இருந்து என்ன பண்ணாங்க? இந்த உயிர்கொல்லி மருந்தை வந்து ரெடி பண்ண. அப்போ அந்த பாக்டீரியாவிலிருந்து ரெடி பண்ணனால இது எதிர் உயிர்கொல்லி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போகுமா? 13வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் பாருங்க. ஏ ஆப்ஷன் வந்து பாக்டீரியா, பி ஆப்ஷன் வந்து வைரஸ், சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா. சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலையை பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. சரிங்களா? இந்த பாக்டீரியா வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலை என்ன வேலையை பார்க்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
இந்த தோலை மென்மையா, கடினமாக இருக்கிறத மென்மையா மாத்துறது. கடினமாக இருக்கக்கூடிய தோலை மென்மையா மாற்றும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணா தோலுக்கு வளைவுத்தன்மையை கொடுக்கும். தோலுக்கு வளைவுத்தன்மையை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இது கொஸ்டினான ஆன்சர் என்னது? பாக்டீரியான்றது நம்ம மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்த விஷயம் போலாமா? கீழ்கண்ட கூற்றுகள் மற்றும் காரணங்களை ஆராய்ந்து விரையளிக்கவும். கூற்று ஒன்று என்ன கொடுத்தா, ஆல்கஹால் பிற சார்பு உயிரிகள் அவை பச்சையத்தை பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்டே நம்ம முதலே பார்த்தோம், ஆல்கா என்பது என்னது? நீர் புற்கள் அப்படின்னு பார்த்தோம். நீர் புற்கள் இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏரி மற்றும் குளத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் இருக்குதா அது இந்த ஆல்காக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆல்காக்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி பச்சை பசையில் இருக்கு, அப்போ அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? பச்சையும் இருக்கும். கரெக்டா? பச்சையும் இருக்கும். அப்போ ரெண்டாவது காரணம் என்பது பச்சையத்தை பெற்றுள்ளது. ரைட்டு. சரி, இப்போ பச்சையம் இருந்தால் என்ன பண்ணோம்? கண்டிப்பாக ஒளி சேர்க்கையில் ஈடுபட்டு தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும். அப்போ ஒளி சேர்க்கையில் ஈடுபட்டு தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும். அதனால ஆல்காக்கள் என்பது தற்சார்பு உயிரிகள். சரிங்களா? இங்க பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்கா என்பது பிறச்சார்பு உயிர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கூற்றே தப்பு. ஓகேங்களா? அப்போ காரணம் என்பது சரி. இப்போ ஆப்ஷன்ல பார்த்தா எது கரெக்டா இருக்குதுல? ஏ தவறு, ஆனால் ஆர் மற்றும் சரி. அப்போ ஆன்சர் டி. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போவோமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரேபீஸ் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரேபீஸ் என்பது வைரஸால் உண்டாவது என்பது முதலில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ வைரஸ் என்ற சி தான் அது ஆன்சர். இது எந்த வைரஸால உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராப்டோ விரிடி என்ற வைரஸால் இது உருவாகுது. சரிங்களா? ரேபீஸ் வைரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வெறிநாய்க்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதனால் ஏற்படும் அப்படின்னா, விலங்குகள் கடிப்பதால் ஏற்படும். விலங்குகள் கடிப்பதால் ஏற்படக்கூடியது. சரி, ஓகே. இந்த ரேபீஸ் நோய் வைரஸ் வந்து அட்டாக் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான அறிகுறிகள், சரிங்களா? அறிகுறிகள் பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து மாயத்தோற்றம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக், பக்கவாதம், உணவை விழுங்க முடியாது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் அவங்களுடைய அறிகுறிகளாக இருக்கு. சரிங்களா? அப்போ ரேபீஸ் வெறிநாய் கடிச்சு உங்களுக்கு என்ன இருக்கும்? மாயத்தோற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இந்த உலகத்திலே இல்லாத சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதான் பார்த்தா மாயத்தோற்றம். வேற்று உலகத்தில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அதான் மாயத்தோற்றம். பக்கவாதம் ஏற்படும். எதனா ஒரு சில உறுப்புகள் செயலிழந்து போகலாம். அடுத்து உணவை விழுங்கவே முடியாது. சரிங்களா? இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். அப்போ ரேபீஸ் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? வைரஸ். ஓகே, இதுக்கான ஆன்சர். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போவோமா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. கால்நடைகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் கிருமி எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, ஆப்தோ வைரஸ். சரிங்களா? ஆப்தோ வைரஸ் ஏற்படுகிறது. சரிங்களா? இதில் வந்து இதுக்கான அறிகுறிகள் என்றது என்னன்னு பார்க்கலாம். இந்த கால்நடை வாய்க்குழம்பு நோயில் வந்து அதுக்கான அறிகுறிகள், இது விலங்குகளுக்கு ஏற்படக்கூடியது. விலங்குகள். சரிங்களா? இந்த ஆப்தோ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளில் வாய் கொப்பளங்கள் ஏற்படும். வாய் கொப்பளங்கள் ஏற்படும். அடுத்து எடை இழப்பு ஏற்படும். எடை குறைஞ்சு போடும். சரிங்களா? எடை இழப்பு ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால் கறக்கிற மாடோட பால் உற்பத்தி என்பது குறைஞ்சு போயிடும். பால் உற்பத்தி குறையும். சரிங்களா? சரி, ஓகே சார். இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஆப்தோ வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு ஒரு மாட்டுக்கு. சரி, அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்டி வைரஸ்,
எஃப்எம்டி தடுப்பூசி, சாரி எஃப்எம்டி தடுப்பூசியை போட்டால் நம்ம ஓரளவு சரி பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி ஓகே சார். அப்போ கால்நடைகளில் வாய் மற்றும் கால் குழும நோய் உண்டாக்கும் கிருமி எது? ஆப்டோ வைரஸ் என்றதை நம்ம ஃபைல் பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகுமா? பால் தயிராக மாற உதவும் பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாக்டோ பேசில்லை என்றது பாக்டீரியா தான் வந்து உதவுது. சரிங்களா, பால்ல இருக்கக்கூடிய லாக்டோஸை லாக்டிக் அமிலமா மாற்றும். லாக்டிக் அமிலமாக மாற்றக்கூடியது. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலை தயிரா மாதிரி தான் லாக்டோ பேசிலையும் நம்ம போட்டு போயிடலாம். லாக்டிக் அமிலம், பால் இருக்கக்கூடிய அமிலம் எது? லாக்டிக் அமிலம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து இல்லை சில ஆப்ஷன்லாம் கொடுத்து அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்கோலை பற்றி பார்க்கலாம். எக்கோலை இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித குடலில் இருக்குது. மனித குடலில் இது இருக்குது. சரி, இதனுடைய முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன வைட்டமின்கள்லாம் உற்பத்தி பண்ணும் அப்படின்னு பாருங்கள். விட்டமின் கே, விட்டமின் பியினுடைய கூட்டு பொருட்கள் அப்படின்னு என்னது? காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா B1 B2 B3 அது மாதிரி கூட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே இது உற்பத்தி பண்ணுமா? இந்த எக்கோலை என்பது உற்பத்தி பண்ணும். அப்போ இந்த பாக்டீரியா என்பது நம்மளுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்க சுடோமோனாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷன்ல. இதை பத்தி நான் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்ரஜனை வெளியேற்றும் பாக்டீரியா. நைட்ரஜன் வெளியேற்றும் பாக்டீரியா, வெளியேற்றக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் இது இந்த சுடோமோனாஸ். சரி ஓகே, இந்த நைட்ரோ ஃபேக்டர் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகளை அழித்து கரிம கழிவுகளை உற்பத்தி செய்வது. அப்போ நுண்ணுயிரிகளை அழித்து என்ன உற்பத்தி பண்ணது? கரிம கழிவுகளை உற்பத்தி பண்ணதா இது இந்த நைட்ரோ ஃபேக்டர் சிற்றினங்கள். நைட்ரோ ஃபேக்டருடைய சிற்றினங்கள் என்ன பண்ணோம்? நுண்ணுயிரிகளை அழித்து கரிம கழிவுகளை உற்பத்தி செய்யும். சரிங்களா, இதை என்ன பண்ணலாம்? நம்ம விவசாயத்தில் வந்து யூஸ் பண்ணி பயிர் பெருக்கத்துக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா, சரி ஓகே சார். அப்போ பால் தயிராக மாற உதவும் வந்து பாக்டீரியா என்பது லாக்டோ பேசில் என்றது நம்ம வரக்கூடாது. அடுத்த கொஸ்டின் போகுமா? கீழ்கண்ட கூற்றுகள் மற்றும் காரணங்களை ஆராய்ந்து விலைகளுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று என்பது மலேரியா புரோட்டோசோவினால் உண்டாகிறது. ரைட்டு கூற்று. இந்த நோய் கொசுவினால் பரகிறது. இதுவும் ரைட்டு. அப்போ கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். ஏ ஆப்ஷன் தான் அதுக்கான ரைட்டான ஆன்சர். சரி ஓகே, இப்போ வந்து மலேரியாவை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். மலேரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணி தான் இந்த நோய் ஏற்படுது. மலேரியா என்ற நோய். இந்த மலேரியா என்ற நோயிலே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பாதிப்பையும் உயிர் இழப்பையும் ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்கலாம் எக்ஸாமில். எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் பால்சிபேரம். சரிங்களா, இதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், உயிரிழப்பை ஏற்படுத்தும் அந்த பிளாஸ்மோடியம் பால்சிபேரம். அதனால வந்து ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே, உலக மலேரியா தினம் எப்போ? உலக மலேரியா தினம். சரிங்களா, மலேரியா தினம் எப்போ? ஏப்ரல் 25. சரிங்களா, மறக்கக்கூடாது. ரீசெண்டாக நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டாங்களா? டிசீஸ் உலக எய்ட்ஸ் தினம் கேட்டாங்க. எப்போ? டிசம்பர் 1. அப்போ உலக மலேரியா தினம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே, இது கொசு மூலமாக பரவுதுன்னு சொன்னாங்க. எந்த கொசு மூலமாக பரவுது? பெண் அனாப்ளஸ் கொசு மூலமாக இது பரவுது. சரிங்களா, சரி ஓகே சார். இதுக்கான விளக்கம் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போகுமா? ஆல்காவின் தாவர உடலம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாவர உடலம் அப்படின்னு ஆல்காவினுடைய தாவர உடலம் எது? தாலஸ்ன்னு போட்டலாம். சரி ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது. பூஞ்சையினுடைய உடலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் ஆனது? தாலஸால் ஆனது. பூஞ்சையின் உடலம் அதுவும் வந்து பார்த்தா தாலஸால் ஆனது. தாலஸ். இந்த தாலஸ் வந்து இன்னொரு பேர் என்னது? மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த மைசீலியத்தினுடைய நுண் இழைகள் வந்து நூல் வடிவத்தில் இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய நுண் இழைகள் நூல் வடிவத்தில் இருக்கும். நூல் வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க? ஐபா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ ஐபான்றது என்னது? மைசீலியத்தினுடைய நுண்ணிழை வந்து நூல் வடிவம் மாறி இருந்துச்சுன்னா அது ஐபா. ஓகே, வேற என்ன ஆப்ஷன் கொடுத்துறாங்க? கைட்டின் கொடுத்துறாங்க. அந்த கைட்டின் எங்க இருக்கும்?
சரி, மெல்லுடலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நத்தில அதனுடைய ஓடு எதனால் ஆனது அப்படின்னு கேட்கலாம். கைட்டினால் ஆனது. ஓடு எதனால் ஆனது? கைட்டினால் ஆனது. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்து ஃபெக்டின் கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன். இந்த ஃபெக்டின் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம், சரிங்களா, கிரீம் ஜாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய திரவத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி சாலிடாக மாற்றுறது. சரிங்களா? மாற்றுறதுக்கு எது யூஸ் ஆகும்னா இந்த பெக்டின்ன்றது வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போது ஆல்காவினுடைய தாவரங்களும் எதனால் ஆனது? தாலஸ் ஆல் ஆனது என்ன அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதான் ரைட்டான ஆன்சர். சரி, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போவோமா? 20வது கொஸ்டின் வந்து பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடு எல்லாம் பாருங்க, நுண்ணுயிரிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் இல்லை அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வைரஸ். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டோவிரிடி. இது என்ன வைரஸ் நோய் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்டே பார்த்தோம், ரேபிஸ் வைரஸை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்து பாக்டீரியா, விப்ரியோ காலரி, காலரா நோயை ஏற்படுத்தும். சரிங்களா? பூஞ்சை. பூஞ்சையில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பூஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரிகளும் இருக்கு, பல செல் உயிரிகளும் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரி என்பது தான் பூஞ்சை. பூஞ்சையில் அப்போ அது சம்மந்தப்பட்டதை வந்து மேட்ச் பண்ணலாமா? ஈஸ்ட் என்பது ஒரு செல், ஒரு செல் உயிரி. சரிங்களா? ஓகே சார். அடுத்து ஆல்கா. ஆல்கா நம்ம பார்த்தோம். ஆல்கானா சொன்னோம் நீர் புற்கள்னு பார்த்தோம். இந்த ஆல்காவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்கு, பல செல் இருக்கு. ஆல்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை கொண்டதான் இது இந்த கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸ். சரிங்களா? 4வது ஆப்ஷன் ஆல்கா என்பது கிளாமிடோமோனஸ். அடுத்து புரோட்டோசோவா. புரோட்டோசோவா என்பது என்னது? பிளாஸ்மோடியம். சரிங்களா? 5வது. சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்க்கலாமா? என்ன ஆப்ஷன் வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் 3. அப்போ 3, 4, 5, 1, 2. சரிங்களா? ஆன்சர் ஏ. சரிங்களா? சரி, ஓகே சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுப்போம். இதில் வந்து அந்த இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம், சாதாரண சளி. சரி, அடுத்த இன்ஃபர்மேஷன், சளின்றது வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால ஏற்படுதுன்னு சொல்லிட்டு 8வது புக்கில் கொடுத்துருக்காங்க, 8th புக்கில், சயின்ஸ் புக்கில். சரிங்களா? ஆனால் 9th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சளிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சளி வந்து எந்த வைரஸ் கொடுத்துருக்கா? ரைனோ வைரஸ். ரைனோ வைரஸ். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாருங்க, இன்ஃப்ளூயன்சா என்றது தனியாக கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்சா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ஸோ வைரஸ். சரிங்களா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன் வந்து பார்த்து போடுங்க. சளி என்பது இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படுகிறது காமனான விஷயம். ஆனால் அதை தனியாக பிரித்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க, ரைனோ வைரஸ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ரைனோ வைரஸ் தான் நீங்கள் போடணும். இன்ஃப்ளூயன்ஸ்னா மைக்ஸோ வைரஸ். சரிங்களா? அப்போ மறக்கூடாது. சரிங்களா? வேற என்ன சார் இல்லை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டினுக்கான வினாக்களுடைய விடைகளை வந்து தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து பார்த்தா நுண்ணுயிரிகள் மற்றும் நோய்களை பற்றி அடுத்த கிளாஸ்லேயே நம்ம வந்து பார்த்தா இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் வேறு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முப்படை சேனலை வந்து பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே சார். பார்க்கலாமா? பாய் சார்.